அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு புதையல் யோகம் கிடைக்கக்கூடிய அடுத்த 7 நாட்கள் 29/1/2025 முதல் அடுத்த 7 நாட்களுக்குள் இவை உங்களுக்கு கிடைத்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், தனுசு ராசியில் புதனும், மகரத்தில் சூரியனும், கும்பத்தில் சனி பகவானும், சுக்கிரனும் சஞ்சரிக்கிறாங்க. மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறார். இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோஹிணி, மிருகசுரேஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 29/1/2025 முதல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் நுழைவதால நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் யோக நிலையை கொடுப்பாங்க. தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் சனி இணைப்பு உழைப்பு அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற உயர்வையும் தரும் என்பதை எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள், தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள், முன்னேற்றங்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் சலுகைகளும் இடமாற்றங்களும் கிடைக்குங்க. தொழிலை விருத்தி செய்யும் திட்டங்கள் பலன் அளிக்குங்க. புதிய கிளைகள் திறக்கும் அமைப்பு உண்டு. அதே போல் ரிஷபராசினியர்களை பொறுத்தவரைக்கும் புதன் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால எதையும் கூர்மையோடு செய்து முன்னேற்றத்தை பெறுவீங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் அகலுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில் சுக்கிரன் உச்சம் பெறுவதால் தொட்டது துலங்குங்க. நீங்கள் கேட்ட அனைத்து சலுகைகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் முழுவதுமே ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கிறாருங்க. அதே போல 29ஆம் தேதி வக்ரகதி நிவர்த்தியாகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதே போல் முதல் 2 நாட்கள் நிதி பற்றாக்குறை என்பது சற்று கடினமாக இருக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு இந்த வாரத்துல பண நெருக்கடி தளரக்கூடிய ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க. குடும்ப பொறுப்பு சம்பந்தமாக வெளியூருக்கு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. அது மட்டும் இல்லாம ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. அதே போல உத்தியோகம் காரணமாகவோ அல்லது குடும்ப பிரச்சனைகள் காரணமாகவோ கணவன் மனைவி தற்காலிகமாக பிரிந்திருக்கின்ற நிலையில மீண்டும் அவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் இருக்குது. சில தருணங்கள்ல தவறான வரனை நிச்சயித்து விடக்கூடும் என்பதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லதுங்க. இத்தகைய கிரக அமைப்புகள் நிகழும் போது திருமண முயற்சிகளை தவிர்ப்பது அவசியம் என கிரக நிலைகள் அறிவுறுத்தது. இந்த வாரத்துல வருமானத்தை விட செலவுகள் என்பது சற்று அதிகமாக இருக்குங்க. அடிக்கடி சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. வெளிநாடு ஒன்றில் பணியாற்றி வரும் பிள்ளை அல்லது பெண்ணிற்கு அலுவலகத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு மன நிம்மதி கிடைக்குங்க. அந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதே போல் ரிஷபராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானமாகிய கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பெற்று சுக்கிரனுடன் இணைந்திருப்பதால உங்களுடைய உழைப்பிற்கும் பாராட்டுதல்கள் கிடைக்க இருக்குது. இதுவரை எந்தவித காரணமும் இல்லாமல் குத்தி போடப்பட்ட ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு ஆகியவற்றை இப்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. சிலருக்கு புதிய சலுகைகளுடன் இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. வெளிநாடு சென்று பணியாற்றும் ஆர்வம் இருந்துச்சு
அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் அன்பர்களுக்கு நிறுவன மாற்றம், அதன் காரணமாக கூடுதல் சலுகைகள் ஆகியவை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் புதையல் கிடைக்கக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தொழிலை விருத்தி செய்வதற்கு ஏற்ற ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. உற்பத்தியை நீங்கள் இந்த வாரத்தில் தாராளமாக அதிகரித்து கொள்ளலாங்க. மூலப்பொருட்கள் நியாயமான விலைக்கு கிடைக்குங்க. புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க. கிரக நிலைகள் கடின உழைப்பும் வெளியூர் பயணங்களும் அசதியை ஏற்படுத்துங்க. சக கூட்டாளிகளினால் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலை அளிக்கும். நிதி நிறுவனங்கள் ஒத்துழைக்குங்க. அதே போல் போட்டிகள் சற்று கடுமையாக இருப்பினும் அவற்றை சமாளிப்பதில் பிரச்சனை எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக எடுத்துக்காட்டுது. அளவோடு முதலீடுகளில் ஈடுபடலாங்க. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறைக்கு அதிபதியான சுக்கிரன் சுபபலம் பெறுவதால இந்த தருணங்கள் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. வருமானம் உயருங்க. திருமணமாகியுள்ள திரைப்பட நடிகர் நடிகைகளுக்கு பரஸ்பர அன்பு அதிகரிக்க இருக்குது. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இல்லை அப்படின்னா திருமணத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். இது மாதிரியான நேரங்களில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. அதன் பின்பு படிப்படியாக சுபபலம் பெறுதுங்க. மேடை பேச்சுக்களில் நிதானத்தை இழந்து விடாமல் கட்டுப்பாடுடன் வார்த்தைகளை அளந்து பேசுவது பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வார கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முடியும் வரை உதவிகரமாக இல்லைங்க. கல்லூரியிலும் பள்ளியிலும் தேவையற்ற பிரச்சனைகள்ல தலையிட்டு நீங்களே உங்களுக்கு தலைவலியை ஏற்படுத்தி கொள்வீங்க என கிரக சஞ்சார நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையை கட்டுப்படுத்தும் கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்குதுங்க. உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைப்பது மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்குங்க. விவசாய வசதிகளுக்கு குறைவு இருக்காது. ஆடு மாடுகள் நல்ல ஒரு அபிவிருத்தியை அடையுங்க. வயல் பணிகள் சற்று கடுமையாக இருப்பினும் அதற்கேற்ப பலன் கிடைப்பது உற்சாகத்தை தருங்க. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜென்ம ராசியில் குரு பகவான் முதல் 2 இடங்கள்ல இருக்கிறார். அதனால் அனுகூலமாக இல்லைங்க. அது மட்டும் இல்லாம குடும்ப சூழ்நிலை மன நிம்மதியை தருங்க. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். புதிய வேலைக்கு முயற்சித்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்று கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிக்கனமாக செலவு செய்வது அவசியங்க. ஆரோக்கியத்தில் பின்னடைவு ஏற்படக்கூடும். கடின உழைப்பை குறைத்து கொள்ள வேண்டும். மருத்துவ செலவுகளும் ஏற்படக்கூடுங்க. அதனால எச்சரிக்கையாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது தேவையில்லாத வீண் விரய செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. ரிஷபராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வெள்ளிக்கிழமை தோறும் அம்மனை விளக்கேற்றி வணங்குங்க. ஜென்மகுரு என்பதால் வியாழக்கிழமை ராகவேந்திரர் கோவிலுக்கு செல்லுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.